10th standard mathematics chapter 1 exercise 1.2 question number 4. Represent each of the given relations by an arrow diagram, a graph, a set of raster form wherever possible. So பாருங்க first one பார்த்தீங்கன்னா x equal to 2 கொடுத்துட்டாங்க, x பார்த்தீங்கன்னா 2 3 4 5 and y பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க ரிலேஷன்ஸ் எல்லாமே செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்கிறதுல ஆரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ணணும், கிராஃபில் மென்ஷன் பண்ணணும், ஒரு செட் இன் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ஸோ பாருங்கள் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 3 4 5, எக்ஸ் வேலை நீங்கள் 2 3 4 5 தாராளமாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒய்க்கு வேலை நீங்கள் 1 2 3 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இதில் ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2y இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போது ஒய்க்கு பதிலாக உள்ள வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸுக்கான வேல்யூஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த 4 நம்பர்ஸோட எக்ஸ் மட்டும் தான் வரணும், வேறு எந்த நம்பர்ஸும் வரக்கூடாது. ஏன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு இந்த 4 நம்பர் அவங்க டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட் நேச்சுரல் நம்பரோ ஹோல் நம்பரோ கொடுத்துருந்தாங்கன்னா எந்த நம்பர்னாலும் வரலாம். பட் அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா அது 2 3 4 5 மட்டும் தான் அதில் இருக்கணும் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 5 தாண்டப்படாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2y, அப்போது கிவன் ஃபர்ஸ்ட் ஒன் கிவன் எக்ஸ் ஈக்குவல் டு 2y. இப்போ ஃபஸ்ட்டு when y ஈக்குவல் டு 1, y 1 இருக்கும்போது எக்ஸ் என்னவாக இருக்கும் 2 into 1 2. அடுத்து when y equal to 2, y equal to 2 இருந்தால் x 2 into 2 that's equal to 4. ஓகே, இது எல்லாமே belongs to x இருக்குது. இதுக்கு அடுத்த பாருங்க when y equal to 3 போடுங்க, x equal to 2 into 3 வந்துருமா, y equal to 3. ஸோ 6 belongs to x கிடையாது. ஏன் பார்த்தீங்கன்னா 6 கிடையாதுங்க, 5 வரை தான் இருக்குது. ஸோ அப்போது 3 போடக்கூடாது. அப்போது y equal to 2 1 தான் வரும் உங்களுக்கு ரிலேஷனில். அப்போது இந்த ரிலேஷன் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா x 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது, அதாவது y உங்களுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது x வந்துச்சு 2 வந்துச்சு. ஸோ அது ஒரு ரிலேஷன். அடுத்தது x 4 ஆகும்போது y உங்களுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது x 4 வந்துச்சு. ஸோ இந்த ரெண்டும் தான் இதில் ரிலேஷன். ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒயில் 3 4 எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது எக்ஸில் ரிலேஷன் ஆகாது. ஸோ எக்ஸு கூட ரிலேட் ஆகாதுன்னு காரணமாக நம்மள x, y ஃபார்மேட்டில் அது எழுத முடியாது. ஸோ அதனால் இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு ரோஸ்டர் ஃபார்முக்கான ஆன்சர். அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி எழுதும்போது ரோஸ்டர் ஃபார்மில் நான் சொல்லிட வேண்டியதான். அடுத்து ஆரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆரோ டயக்ராமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போடணும். 2 சைடு ஒரு 0 மாதிரி போட்டு உள்ள அந்த எக்ஸுக்கான வேல்யூஸும் ஒய்க்கான வேல்யூஸும் எழுதுங்க. ஸோ இது 2 3 4 5, இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ இங்கே 2லேருந்து இங்கே 1. ஸோ கரெக்டாக அந்த ஆரோ மார்க் போடுறது முக்கியம். அடுத்து இங்கே 4 இங்கே 2, அவ்வளோ. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆரோ டயக்ராம். அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிராஃபில் கட்டுறாங்க. ஸோ கிராஃப் எப்படின்னா சும்மா கிராஃப் போட்டுக்கோங்க. ஸோ கிராஃப் போட்டுட்டு இங்கே 1 2 3 4 வரையும் போட்டுக்கோங்க. ஒரு 1 2 3 4. ஸோ எக்ஸ் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை பாருங்கள். கரெக்டாக பிளாட் நம்ம கிராஃப்லாம் பிளாட் பண்ணியிருப்போம். ஸோ அதே போல் தான் இதை பார்த்து பிளாட் பண்ணணும். ஸோ 2 1னா 2 இங்கே இருக்குது, 2 இங்கே 1. ஸோ இந்த ஒரு பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 2. ஸோ 4 அங்கே இருக்குது, 4 தான் இருக்குது, 2 இங்கே இருக்குது. ஸோ இது ஸோ அவ்வளோ. இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சம். செகண்ட் சம் பாருங்கள். x, y such that y equal to x plus 3, x, y நேச்சுரல் நம்பர்ஸ் less than 10. ஸோ எக்ஸ் ஒய் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்போ லெஸ் தேன் 10 கீழோவில் எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் கொடுத்துட்டாங்க. அதாவது 10க்கு கீழோவில் எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. தட் மீன்ஸ் 9 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் எதனால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் ஒய் நீங்கள் எதனால் எடுத்துக்கலாம். நான் இது எக்ஸ் எடுத்துக்கிறேன், எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது எக்ஸ் எனக்கு எது வரைக்கும் எடுத்து ஒய் வந்து 10க்கு கீழே உள்ள வேல்யூஸ் வரைக்கும் வரணும். ஸோ அப்போ பாருங்கள், லெட்ஸ் டேக் தி சம். ஸோ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3, நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10 இந்த மாதிரி கொடுத்துறாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10. ஸோ இந்த கண்டிஷனாக பார்த்து பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1லேருந்தே நீங்கள் போடலாம். ஏன்னா நேச்சுரல் நம்பர் 1லேருந்தே சப்ஸ்டியூட் ஆகக்கூடிய தான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா ஒய் என்ன வரும் 1 + 3 தட்ஸ் ஈக்குவல் டு 4. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 போடுங்க, ஒய் ஈக்குவல் டு 2 + 3 என்ன வரும் 5. எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் பதிலாக இப்போ 1னா 1 சப்ஸ்டியூட் பண்ணணும், 2னா 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 3 + 3 திஸ் ஈக்குவல் டு 6. அடுத்து வேணா எக்ஸ் ஈக்குவல் டு 4, y equal to என்ன வரும் 4 + 3 equal to 7. x equal to 5, அப்போ y equal to 5 + 3 equal to 8. இப்போ x equal to 6னா y equal to 6 + 3 that's equal to 9. x equal to 7 போடுங்க, y equal to 7 + 3 10 ஆயிடுது. 10 வருமா வராது. ஏன் பார்த்தீங்கன்னா 10 கீழே உள்ள நம்பர்ஸ் வந்துடுறாங்க, 10க்கு கீழே உள்ள நம்பர்ஸ். ஸோ அப்போ இது வராது. அப்போ நம்மள 6 வரைக்கும் எல்லா வேல்யூஸும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ரிலேஷன் என்னவாக இருக்கும், இங்கே நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு புரிஞ்சா எக்ஸ் வேலைலாம் வேல்யூ எக்ஸ் வேல்யூவில் நான் எடுத்தேன், ஒய் வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டே இருந்தேன். ஸோ அப்போ இந்த இது ஃபஸ்ட் இது ரெண்டாவது எழுதணும். ஸோ எக்ஸ் ஒய் ஃபார்மேட்டில் ஸோ 1 4 2 5
அடுத்து 3,6 4,7 5,8 அண்ட் 6,9. இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன். ஸோ இதுதான் உங்களுக்கு ரோஸ்டர் ஃபார்ம் ரிலேஷன். ஸோ இதை ரோஸ்டர் ஃபார்ம் ரிலேஷன் கூட எழுதிக்கலாம். இப்போ ஆரோட மார்க் பாருங்கள், ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ டயக்ராம் 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் போடலாம். நான் 8 வரைக்குமே போட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இங்கே 9 கூட ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 9 வரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் 2 சைடும் 9 வரை ஆட் பண்ணிக்கலாம். லெஸ் தேன் 10 கொடுத்தனால 9 வரைக்கும் போட்டிருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம். இப்போ இங்கே நான் எக்ஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் எக்ஸ் ஆக்சுவலாக இது ஒய். நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 வந்துச்சு. ஸோ 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9 இவ்வளோ வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ டயக்ராம். ஸோ கரெக்டாக பார்த்து போடணும். 1லேருந்து 4க்கு மேட்ச் பண்ணி போடணும். ஸோ வித் ஆரோ மார்க் போடும் 2,5 3,6 சொல்லிட்டு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க், ஆரோ டயக்ராம். ஸோ அடுத்த கிராஃபில் ப்ளாட் பண்ணணும். ஸோ இது 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ சும்மா ப்ளஸ்ஸாக போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் 1, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி போகிறது, மேலே போகிறது பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ 1 தான் உங்களுக்கு 4. ஸோ இந்த இடத்துல வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 1,4. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2, இது 2லேருந்து கரெக்டாக 5. ஸோ மேலே ஸோ இது 2,5 பாயிண்ட் தெரியுது அந்த இதில். ஸோ டார்க்காக போட்டுக்கிறேன். ஸோ 2,5. அடுத்து பார்த்தீங்கன்னா 3,6 3 இந்த இங்கே 6 இருந்தார் மேலே, அதுக்கு மேலே இருக்குது. ஸோ இதை 6. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி வரும். ஸோ 3,6. அடுத்து 4 இருக்குது, 7 அதுக்கு மேலே இருக்குது, 6க்கு மேலே. ஸோ என்ன இருக்குது யா கிராஃப் ப்ளாட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் போடணும். ஓரளவுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 5 பார்த்தீங்கன்னா 8 அண்ட் 6 பார்த்தீங்கன்னா 9. ஸோ இதான் உங்களுக்கான கிராஃப். இந்த செட் தான். ஸோ இந்த மாதிரி குழம்புன்னு வந்துச்சுன்னா கரெக்டாக பார்த்து எடுத்து போடுங்க 6,9. ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரைட் லைனாகவே இருக்கும். நான் கொஞ்சம் நார்மலாக போட்டிருக்கனால இந்த மாதிரி லைன் இல்லாமல் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் போடும்போது கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ கிராஃப்லேயும் பார்த்தாச்சு, ஆரோ டயக்ராம்லேயும் பார்த்தாச்சு, ரோஸ்டர் ஃபார்ம்லேயும் பார்த்தாச்சு. ஸோ முன்னத்தையும் நம்ம எழுதிடலாம், எந்த சம்லேயும் அதே போல தான். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.